कौबिलेगारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्याः समालिङ्गितभामभागं लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये. நமஸ்ஸபாயை. இன்றைய தினம் சான்ஸ்கிரிட் ஃபார் பிகினர்ஸனுடைய கிளாஸ் நம்பர் 15ல இருந்துருக்கும். 15வது வகுப்புல இருந்துருக்கும். சென்ற வகுப்புல துவாதசா பாடஹா 12th லெசன் பார்த்தோம். இதுல சம்ஸ்கிருத பாலாதர்ஷே துவாதசா பாடஹா அந்த பாடத்தினுடைய அபியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அது சொல்லும் பொழுது அகம் அப்படின்னு வரக்கூடிய அஸ்மத் சப்தத்திலேருந்து வரக்கூடிய அகம் ரூபம், யுஷ்மத் அப்படின்னு அந்த சப்தத்திலேருந்து வரக்கூடிய துவம் சப்தம். இது ரெண்டும் என்ன அர்த்தம்? அகம்னா நான், ஐன்னு அர்த்தம். துவம்னா யூன்னு அர்த்தம். நம்ம நாம சப்தங்கள் பார்க்கிற மாதிரி சர்வநாம சப்தங்களும் இருக்கு. அந்த சப்த மஞ்சரிலேயே கொடுத்துருக்கா. நான் அதை அடுத்த கிளாஸ்ல அந்த சர்வநாம சப்தங்களையும் நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். எதிரேந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா சஹ, அதாவது தத் சப்தத்தினுடைய சஹ, சா, தத், அதுக்கு சப்த ரூபங்கள் இருக்கு. சஹ தௌதே, சா தேதாக, தத் தே தானின்னு படிச்சிருக்கோம். அது எல்லாமே பிரதமா விபக்தி மாத்திரம் தான் படிச்சிருக்கோம். இன்னும் அதனுடைய த்விதீயா, திருத்தீயா, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி சர்வநாம சப்தங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சம்போதன பிரதமா விபக்தி கிடையாது. அதாவது விழிவேற்றுமை கிடையாது. நாம சப்தத்துக்கும் சர்வநாம சப்தத்துக்கும் இதான் வித்தியாசம்ன்றதை தெரிஞ்சுக்கணும். நாம சப்தங்களுக்கு 8 வேற்றுமை, 8 கேசஸ் உண்டு, அப்ளிகபிள் ஆகும். சர்வநாம சப்தங்களுக்கு 7 கேசஸ் தான், 7 விபக்தி தான், 8வது விபக்தி கிடையாது. அதாவது சம்போதன பிரதமா கிடையாதுன்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த ரீதியில இருக்கக்கூடிய அந்த சர்வநாம சப்தங்களை அந்த தச்சப்தத்தினுடைய ரூபம் சஹ தௌதே, சா தே தாக, தத் தே தானி, அது எப்படி, அதனுடைய மற்ற வேற்றுமை என்னன்றதை நான் இப்போ ஒன்னொன்னா சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கிம் சப்தம் இருக்கு. கஹ கௌகே, கா கே காஹ, கிம் கே காணி, அதை நம்ம சொல்லியிருக்கோம். அதனுடைய மற்ற ரூபங்கள் என்னென்ன, அதுக்கும் சப்த ரூபமா படிக்கணும். அதுவும் நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறேன். அதே மாதிரி துவம், யுவாம், யூயம், அது யுஷ்ம சப்தத்தினுடைய ரூபங்கள். அப்படின்னா என்ன? நீ, நீங்கள் இருவர்கள், நீங்கள் பல பேர். அதுல மற்ற ரூபங்கள் என்னென்ன, மற்ற விபக்தியினுடைய ரூபங்கள் என்னென்னு பார்க்கணும். அதுவும் நான் உங்களுக்கு சப்த மஞ்சரில காண்பிச்சு கொடுக்குறேன். அதே மாதிரி அகம், ஆவாம், வயம், நான், நாங்கள் இருவர்கள், நாங்கள் பல பேர். அதுக்கும் என்ன இருக்கு அப்படின்னாக்கா அஸ்மத் சப்தம். யுஷ்ம சப்தம்னா துவம், யுவாம், யூயம். அதனுடைய ரூபங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த வகுப்புல உங்களுக்கு அதை நான் காண்பிச்சு கொடுக்குறேன். ஏன் இப்ப நான் கொடுக்கல அப்படின்னாக்கா சப்தங்கள்லாம் கொஞ்சம் ஒரு சப்தத்துக்கு இன்னொரு சப்தம் வித்தியாசப்படும். அது என்னன்னு சொல்லணும். முதல்ல இந்த ராம சப்தம்லாம் நம்ம முதல்ல கொடுத்த சப்தங்கள்லாம் கொஞ்சம் நீங்க படிச்சிருக்கணும். அதுக்காக தான் சொன்னேன். சப்தங்களை மெல்ல அப்படி அவகாசம் கிடைக்கும் பொழுது அதை ஒண்ணும் இல்ல, அதை உச்சாரணம் பண்ணிட்டே வாங்கோ. பாராயணம் பண்றோம் இல்லையா, ஒரு ஸ்தோத்திர பாடத்தை எப்படி பாராயணம் பண்றோமோ அந்த மாதிரி சப்த மஞ்சரியை வச்சுட்டு அந்த சப்த மஞ்சரில ஒரு செலக்டடா அகாராந்த புல்லிங்கம், அதே மாதிரி ஆகாராந்த ஸ்திரீலிங்கம், அதே மாதிரி அகாராந்த நபும்சகலிங்கம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்தங்களை புல்லிங்கத்துல 2, ஸ்திரீலிங்கத்துல 2, நபும்சகலிங்கத்துல 2, முதல்ல அது என்ன அந்தம், என்ன லிங்கம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லி அபியாசம் பண்ணிட்டே வரணும். அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நொற்றுவாயிடும். மனப்பாடம் பண்ணணும்னு பண்ண வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, படிக்கணும், பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில அதெல்லாம் கொஞ்சம் பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ. அதுக்கு நமக்கு பின்னாடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனுடைய வேல்யூ என்னன்னு இப்ப தெரியாது, பின்னாடி வரும்போது அதனுடைய வேல்யூ நமக்கு நல்லா புரியும். அந்த சப்தங்கள்லாம் உங்களுக்கு அடுத்த வகுப்புல அடுத்த வகுப்புலேருந்து அந்த ஒரு சப்தமா நான் சர்வநாம சப்தங்களை உங்களுக்கு சப்த ரூபமா காண்பிச்சு கொடுக்குறேன். சரி, இன்றைய தினம் நாம ஒரு சுபாஷிதத்தோட தொடங்குறோம். ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு சுபாஷிதமா சேர்த்துட்டே போறோம் பாருங்க. அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான உபதேசமாலா என்ன? உத்யமஹா சாகசம் தைரியம் புத்திஹி சக்திஹி பராக்கிரமஹா ஷடேதே யத்ர வர்த்தந்தே தத்ர தெய்வம் பிரசீததி. உத்யமஹா சாகசம் தைரியம் புத்திஹி சக்திஹி பராக்கிரமஹா ஷடேதே யத்ர வர்த்தந்தே தத்ர தெய்வம்
பிரசீததி அப்படிங்கிறது ஒரு சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்துல இருக்கக்கூடிய உபதேசமாலால ஒரு ஸ்லோகத்தை நாம பிரதிதினம் படிச்சுட்டு இருக்கோம். அந்த கிரமத்துல அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த 6 விஷயங்கள் எந்த 6 விஷயங்கள்? உத்யமஹா, சாகசம், தைரியம், புத்திஹி, சக்திஹி, பராக்கிரமஹ. இந்த ஷடேதே, இந்த ஷட் ஏதே ஷட், இந்த மேலே குறிப்பிட்டுள்ள 6 விஷயங்கள் எத்திர வர்த்தந்தே, எந்த இடத்தில் இருக்கின்றனதோ, தத்ர எத்திர தத்ர, எங்கே அங்கே, தெய்வம் பிரசீததி, பகவானுடைய அனுகிரகம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி அந்த பகவானுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா வேணும் அப்படின்னா எந்த இடங்களில் மேற்கூறிய இந்த 6 விஷயங்களானது காணப்படுகின்றதோ அந்த இடத்தில் பகவானுடைய அந்த பிளஸிங்ஸ், அந்த அனுகிரகமானது, கடவுளுடைய அனுகிரகமானது நமக்கு கிடைக்குமா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? மேற்கூறிய அந்த 6 விஷயங்களை, 6 விஷயம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எத்தனை விஷயங்கள் நம்மளால முடியுமோ அத்தனை விஷயங்களை நாம சம்பாதனம் பண்ணிட்டே இருக்கணும். என்னென்ன? உத்யமஹா, உத்யமஹான என்ன? முயற்சி, எஃபர்ட் இல்லையா? உத்யமஹானா எஃபர்ட், முயற்சி, நாம மேற்கொள்ளக்கூடிய முயற்சி, அதான் உத்யமஹான்னு பேர், எஃபர்ட். சாகசம், சாகசம் தெரியும். இப்போ ஒரு விஷயத்த சாதாரணமா பண்றதுக்கும் சாகசமா பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நார்மலா ஒரு காரியத்தை ஒருத்தரால பண்ண முடியாது, இன்னொருத்தரால பண்றா, அது சாகசமான ஒரு விஷயம் தானே. தைரியம் தெரியும் நமக்கு, தைரியமா பண்ணணும். எந்த காரியத்தை பண்ணாலும் தைரியமா பண்ணணும், பயம் கூடாது. புத்திஹி தெரியும், மூளையோட இருக்கணும். சக்திஹி பவர், எனர்ஜி. பராக்கிரமஹா கரேஜ். இப்படி இந்த 6 விஷயங்களும் ஷடேதே எத்ர வர்த்தந்தே, என்னென்ன? உத்யமஹா எஃபர்ட், சாகசம், அதாவது மற்றவாளால முடியாது நம்மளால பண்றோம்னால அது சாகசம் தானே. தைரியம், தைரியமா இருக்கணும். புத்திஹி, நம்ம புத்தியை பயன்படுத்திட்டே இருக்கணும் இல்ல, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். சக்திஹி, எனர்ஜியா இருக்கணும். பராக்கிரமஹா கரேஜ். ஷடேதே எத்ர வர்த்தந்தே, ஏதாவது 6ல ஏதாவது 2, 3 கூட இருக்கலாம், 1, 2 கூட இருக்கலாம், ஆனா இருக்கணும். எத்ர வர்த்தந்தே தத்ர தெய்வம் பிரசீததி, அந்த இடத்துல பகவானுடைய அனுகிரகமானது பரிபூர்ணமா காணப்படுமா. உத்யமஹா, சாகசம், தைரியம், புத்திஹி, சக்திஹி, பராக்கிரமஹா. ஷடேதே எத்ர வர்த்தந்தே தத்ர தெய்வம் பிரசீததி அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான உபதேசமாலா. பாருங்கோ. அடுத்தது இதை தொடர்ந்து நாம வாசிக்க போறது அந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்தினுடைய அடுத்த பாடம். என்ன பாடமா கொடுத்திருக்கா அப்படின்னாக்கா, பாடம் நம்பர் சம்ஸ்கிருத பாலாதர்ஷே திரையோதசா பாடஹா, 13வது பாடம். இது வரைக்கும் நம்ம 12 பாடங்களை முடிச்சிருக்கோம். இப்போ 13வது பாடத்தை பார்க்கறோம். திரையோதசா பாடஹா, லெசன் நம்பர் 13. என்ன டாபிக் கொடுத்திருக்கா? பிக்சரோட கொடுத்திருக்கா பாருங்க. நக்ஷத்ராணி. நக்ஷத்ராணி என்ன? நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ். நக்ஷத்ராணி அப்படின்ற ஒரு தலைப்புல இன்றைய பாடத்தை நமக்கு கொடுத்திருக்கா. அதுக்கு கீழே சில சொற்களை கொடுத்திருக்கா. அந்த சொற்கள் எல்லாமே என்ன சொற்கள் அப்படின்னாக்கா, அவ்யய பதானி. பதம் அப்படின்னா சொல், பதானி சொற்கள். என்ன சொற்கள் இருக்கு? யதா, ததா, கதா, து, கிந்து, ந, வத். இதுக்கெல்லாம் பொருள் உண்டு, அர்த்தம் உண்டு. ஆனா இதெல்லாம் சப்த ரூபமாவோ விபக்திலேயோ வச்சனத்திலேயோ அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே, இதெல்லாம் அவ்யய பதங்கள். ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அர்த்தம் உண்டு.
யதா ததா கதா. எதான்னா எப்பொழுது, ததானா அப்பொழுது, கதானா எப்பொழுது. து துனா அதுவும், கிந்து ஆனால், பட், ந இல்லை, வத்து வத்துனா அத போல, லைக் சொல்லலாம். இப்படியாக சில சொற்களை முதல்ல நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா. அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் பேராகிராஃபா படிக்க போறோம் இல்லையா. பாருங்க என்ன பேராகிராஃபா கொடுக்க போறா பாருங்க. நக்ஷத்ராணி கதா பிரகாசந்தே. நக்ஷத்ராணி கதா பிரகாசந்தே. நட்சத்திரங்கள் எப்பொழுது பிரகாசிக்கும். நக்ஷத்ராணி ராத்திரோ பிரகாசந்தே. நட்சத்திரங்கள் எப்பொழுது பிரகாசிக்கும் கேள்விக்கு என்ன ஆன்சர் கொடுக்கா. நக்ஷத்ராணி ராத்திரோ பிரகாசந்தே. இரவில் பிரகாசிக்கின்றன. தானி திவா ந பிரகாசந்தே. தானினா அவைகள், திவானா பகலில், ந பிரகாசந்தே பகல் நேரத்தில் அது பிரகாசிக்குமா, பிரகாசிக்காது. மேகைஹி ஆவృతే நபசி ராத்திரௌச்ச ந பிரகாசந்தே. சுவாமி பகல்ல தெரியாதுன்னு சொல்லிட்டு வேற எப்பெல்லாம் தெரியாது அப்படின்னாக்கா இரவு நேரங்கள்ல சில நேரங்கள்ல தெரியாது. எப்போ மேகைஹி ஆவృతే மேகங்களானது, ஆவృతேனா சூழப்படும் பொழுது, நபசி எங்கே, நபசினா ஆகாயத்தில், ராத்திரௌ இரவு நேரத்தில், ச இரவு நேரத்திலும், ந பிரகாசந்தே பகல்ல தான் தெரியாதானா ராத்திரி நேரங்கள்ல கூட மேகங்களானது அத ஆவృతే சூழ்ந்து கொண்டது அப்படின்னாக்கா அந்த ஆகாயத்தில் இரவு நேரத்துல கூட ந பிரகாசந்தே அவைகள் பிரகாசிப்பதில்லை அப்படிங்கிறது முதல் பேராகிராஃப்ல கொடுத்திருக்கோம். என்ன முதல் பேராகிராஃப் திரும்ப படிக்கிறேன் பாருங்க. நக்ஷத்ராணி கதா பிரகாசந்தே. நக்ஷத்ராணி ராத்திரௌ பிரகாசந்தே. தானி திவா ந பிரகாசந்தே. மேகைஹி ஆவృతే நபசி ராத்திரௌச்ச ந பிரகாசந்தே. சரி, ரெண்டாவது பேராகிராஃப் பாருங்க. யதா சூர்யா அஸ்தம் அயதே ததா தாராணி பிரகாசந்தே. பாருங்க, நட்சத்திரத்துக்கு இன்னொரு பேர் என்ன, தாராணின்னு பேர். நட்சத்திராணி, தாராணி இதெல்லாம் பரியாய பதம், ஒரே பொருளை தரக்கூடிய வெவ்வேறு சொற்கள், ஆனா அர்த்தம் ஒண்ணுதான், தாராணி. நட்சத்திரங்களானது யதா சூர்யா அஸ்தம் அயதே. ஏன்னா நட்சத்திரங்களை காட்டிலும் சூரியனுக்கு பிரகாசம் ஜாஸ்தி. அதனால யதா எப்பொழுது, சூர்யா சூரியனானது, அஸ்தம் அயதே இந்த அஸ்தமனம் அடையும் பொழுது, ததா அப்பொழுது, தாராணி இந்த நட்சத்திரங்கள், பிரகாசந்தே பிரகாசிக்கின்றன. தானி வியோம்னி ஈரவத் தியோதந்தே. தானின அவைகள், நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, வியோம்னி ஆகாயத்தில். பாருங்க முதல்ல என்ன பார்த்தோம், ஆகாயத்துக்கு நபசின்னு பார்த்தோம். இங்க என்ன பாக்குறோம், வியோம்னின்னு பாக்குறோம். அப்போ நபசினாலும் வியோம்னினாலும் ஒரே பொருளை தான் குறிக்கும். ஆகாயத்தில் அந்த ஸ்கைல ஹீரவத். ஹீரவத்னா என்னன்னாக்கா டைமண்ட், டைமண்ட போல. ஹீரா ஹீரவத்னது டைமண்ட், லைக் டைமண்ட், டைமண்ட போல. தியோதந்தே, தியோதந்தன ஷைன் பிரகாசிக்கின்றது. நட்சத்திரங்கள் வியோம்னி, வியோம்னினா ஆகாயத்தில், ஹீரவத் லைக் டைமண்ட், டைமண்ட போல, தியோதந்தே ஷைன் பிரகாசிக்கின்றன. அது ஒரு அட்ஜெக்டிவ், தியோதந்தன ஒரு அட்ஜெக்டிவ். சரி, நட்சத்திரானாம் அதாவது ஆத்மநேய பதத்துல விசேஷமா சொல்றது, அது ஒரு கிரியாபதம் தான். தியோதந்தேன்னு அர்த்தம் ஷைன் பிரகாசிக்கிறது அர்த்தம். நட்சத்திரானாம் ராஜா சந்திரஹா. அந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர் இருக்கா, ராஜா இருக்கா, யார் தெரியுமா, சந்திரஹா மூன். சந்திரஸ்ய பிரகாசஹா சந்திரிகா. சந்திரஸ்ய பிரகாசஹா சந்திரிகான சந்திரனுடைய பிரகாசம் எதுனாக்கா மூன் லைட். சந்திரிகானா மூன் லைட். சந்திரஸ்ய பிரகாசஹா சந்திரிகா, சந்திரிகான மூன் லைட். இது இரண்டாவது பேராகிராஃப். யதா சூர்யா அஸ்தம் அயதே
तदा ताराणि प्रकाशन्ते तानि व्योम्नि हीरवत् द्योदन्ते नक्षत्राणां राजा चन्द्रः चन्द्रस्य प्रकाशः चन्द्रिका थर्ड पैराग्राफ பாருங்க अहं नक्षत्राणि गणयामि अहம்னா நான் நட்சத்திராணி நட்சத்திரங்களை கணயாமி கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன் கணயாமின்னா அது நான் எண்ணுகிறேன் கவுண்ட் பண்ணிட்டே இருக்கேன் கணயாமின்னா கவுண்ட் யாரு ஐ நான் கிந்து கிந்துனா பட் ஆனால் தானி கணயித்தும் ந பாரயாமி கணயித்தும் பாரயாம்னா ஏபிள் ஐ எம் ஏபிள் பட் கணயித்தும் ந பாரயாம்னா ஐ எம் அனேபிள் டு கவுண்ட் கிந்து கிந்துனா பட் தானி அவைகளை கணயித்தும் ந பாரயாமி ஐ எம் அனேபிள் டு கவுண்ட் என்னால் அத எண்ணவே முடியல தானி அசங்கியானி வர்த்தந்தே அவைகள் எப்படி இருக்கு கவுண்ட்லெஸ் அசங்கியானினா என்னது கவுண்ட்லெஸ் அப்படின்ற ரீதியில் அது இருந்துருக்கு வர்த்தந்தை காணப்படுகின்றன அவைகளை எண்ண முடியுமா நட்சத்திரங்களா கவுண்ட்லெஸ் தானே எண்ண முடியாது தத்ர அஸ்வின்யாதீனி சப்தவிம்சதிஹி இல்லையா சப்தவிம்சதினா 27 நட்சத்திராணி பிரதானானி நட்சத்திரங்கள் அநேக விதம் இருக்கு நமக்கு பாரத தேசத்துல முக்கியமான நட்சத்திரங்கள் எதை எடுத்துக்கிறான்னாக்கா 27 சப்தவிம்சதிஹி 27 நட்சத்திரங்கள் தான் எடுத்துக்கிறா நம்ம பார்க்கும்போது நட்சத்திரங்கள் 27 இதுல இன்னொரு நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு அபிஜின் நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும் ஆனா பிரதானமா கவுண்ட் பண்ணும்போது சொல்றது பிரசித்தமா ஜோதிட சாஸ்திரத்துல சப்தவிம்சதி தான் 27 அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் சொல்றாள் இல்லையோ அது அதனாலதான் அஸ்வின்யாதீனி அஸ்வினி முதலான சப்தவிம்சதிஹி 27 நட்சத்திராணி நட்சத்திரங்களானது பிரதானானி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது நட்சத்திரங்கள் அநேக விதம் இருந்தா கூட நம்ம ஜோதிஷம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ரீதியில எடுத்துட்டோம்னாக்கா 27 நட்சத்திரங்கள் தான் முக்கியத்துவம் மத்தெல்லாம் முக்கியத்துவம் இருக்கு இதுதான் முதல் பிரியாரிட்டி எதுக்கு இந்த 27 அஸ்வின்யாதீனி அஸ்வினி முதலான நட்சத்திரங்களுக்கு தான் பிரதானம் கொடுக்குறா பாரத தேசத்துல இப்படியாக மூன்றாவது பேர திரும்ப படிக்கிறோம் பாருங்க அகம் நட்சத்திராணி கணயாமி கிந்து தானி கணயித்தும் ந பாரயாமி தானி அசங்கியானி வர்த்தந்தே தத்ர அஸ்வின்யாதீனி சப்தவிம்சதிஹி நட்சத்திராணி பிரதானானி அப்படிங்கிற ரீதியில இந்த பாடத்தை நமக்கு கொடுத்துருக்கா இப்ப நம்ம போன கிளாஸ்ல ஒரு 3 பேர் படிச்சா இல்லையா இந்த மாதிரி இந்த கிளாஸ்ல படிக்காதவா ஒரு 3 பேர் இந்த பாடத்தை படிங்கும் கேக்குறதா கொஞ்சம் பெருசு பண்றீரா இன்னும் பெருசு பண்ணமா யார் படிக்க போறா முதல்ல நான் படிக்கிறேன் சுவாமி படிங்க நட்சத்திராணி யதா ததா கதா து கிந்து ந வத் நட்சத்திராணி கதா பிரகாசந்தே நட்சத்திராணி ராத்ரோ பிரகாசந்தே தானி दिवा न प्रकाशन्ते मेघैः आवृते नमसि रात्रो च न प्रकाशन्ते यदा सूर्यः अस्तम् अयते तदा ताराणि प्रकाशन्ते तानि व्योमिनि हीरवत् द्योदन्ते நட்சத்திராணம் இல்ல அது வந்து व्योम्नि व्योम्नि तानि व्योम्नि हीरवत् द्योदन्ते नक्षत्राणां राजा चन्द्रः चन्द्रस्य प्रकाशः चन्द्रिका अहं नक्षत्राणि
गणयामि ம் किन्तु तानि गणयितुं न पारयामि ம் तानि अक्षङ्ग्यानि ம் அசங்கியானி அசங்கியானி असङ्ख्यानि वर्तन्ते ம் तत्र अश्विन्यादीनि सप्तविंशतिः ம் नक्षत्राणि प्रधानानि ம் பிரதானானி प्रधानानि ம் வெரி குட் அடியேன் நான் வாசிக்கிறேன். வாசி நக்ஷத்ராணி யதா ததா கதா து கிந்து ந வத் நக்ஷத்ராணி கதா பிரகாசந்தே நக்ஷத்ராணி ராத்திரௌ பிரகாசந்தே தானி திவா ந பிரகாசந்தே மேகைः ஆவ்ருதே நமசி ராத்திரௌ ச ந பிரகாசந்தே அது யதா நமசி இல்லம்மா நபசி அது நபசி. பாக்குறதுக்கு sorry, மகாரம் sorry. இருக்கு நபஹா நபஹான மே ஆகாயம் நபசி 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 क्षमिக்கணும். மேகைः ஆவ்ருதே நபசி ராத்திரௌ ச ந பிரகாசந்தே யதா சூரியः அஸ்தம் அயதே ததா தாராணி பிரகாசந்தே தானி व्योम्नि हीरवत् द्योतन्ते नक्षत्राणां राजा चन्द्रः चन्द्रस्य प्रकाशः चन्द्रिका अहं नक्षत्राणि गणयामि किन्तु तानि गणयितुं न पारयामि तानि असङ्ख्यानि वर्तन्ते तत्र अश्विन्यादीनि सप्तविंशतिः நக்ஷத்ராணி பிரதானானி. வெரி குட் அப்புறம் அதுல இந்த என்னது இது தூங்கிறதுக்கு என்ன மீனிங் சொன்னீங்க? தூணா அதுவும் அதுவும் அது இதுல வரலையா? இந்த பாடத்துல எங்க வந்திருக்கு? இல்ல கொடுத்துருக்கா, ஜெனரலா கொடுத்துருக்கா. அது வரும் வரும் பிரயோகத்துல வரும், பின்னாடி வரும்போது உங்களுக்கு அந்த அர்த்தம் சரியா புரியும். சரியா? ஓகே. அடியேன் அதாவது பட்டுன்னு சொல்லலாம். தூ பட் எப்படி கிந்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுமோ அதே அர்த்தம் தான் அதுக்கும். அதுவும்னு வரும் பட்டுன்னு வருமா? ரெண்டும் வருமா? பட் இல்ல பட்டு தான். தூ கிந்து பட் ஆனால் அந்த அர்த்தம். சரியா? நான் விவகாரத்துல வரும்போது உங்களுக்கு நான் அதை காண்பிச்சு கொடுக்குறேன். ஆனால்ன்ற அர்த்தம் தான் எக்ஸாக்ட் அர்த்தம். தூ கிந்து ரெண்டுத்துக்குமே பட்டு தான். ஓகே. அடியேன் அடியேன் தன்யஸ் அடியேன். இன்னொருத்தர் யாராவது வாசிச்சிருவோம். 3 பேரா வச்சுக்கலாம், அப்பதான் கரெக்டா இருக்கும். வாசிக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் வாசிக்காதவா? சிந்துஜா வாசிக்கல. யாராவது வாசிக்கலாம், வாசிக்காத வாசிங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த 3 பேர் கொடுக்கலாம் சான்ஸ். அப்படி பாக்குறேன். ஏன்னா 10 பேர் இருக்கும். அதுல என்ன எடுத்துட்டா மீதி 9 பேர் ரெகுலரா வந்துட்டு இருக்கா. 6 பேர் வாசிச்சுட்டா இன்னும் 3 பேர் வாசிக்கணும். அடியேன் இந்த யதா சூரியன அஸ்தம் அயத்தே அப்படின்னா எப்போ சூரியன் அஸ்தமம் அடையறதோ அப்போ என்ன ஆகும்? தாராணி பிரகாசந்தே. இன்னும் நல்லா தெரியும். ஏன்னா சூரிய வெளிச்சத்துல நட்சத்திரம் தெரியாதோ இல்லையோ? ஆமா. சூரிய அஸ்தமனம் ஆயிட்டாக்க இன்னும் பிரைட்டா தெரியும் நட்சத்திரங்கள்லாம். ஏன்னா சூரியன் நட்சத்திரம் காட்டலாம். ஆமா, அது ராத்திரி ஆனாதான் வரும். அது சன்செட்னு அர்த்தமா சுவாமி? அஸ்தனாமா சூரியன் அஸ்தமனம் ஆறுதுன்னா என்ன அர்த்தம்? செட் ஆறுது இல்லையா? சூரியன் மறைய மறைய சாயங்காலம் ஆக ஆக இல்லையா? படிக்கலையா? படிக்கிறேன். வேற யாரும் படிக்கலன்னா ஓகே. நக்ஷத்ராணி யதா ததா கதா து கிந்து ந வத் நக்ஷத்ராணி கதா பிரகாசந்தே நக்ஷத்ராணி ராத்திரௌ பிரகாசந்தே தானி திவா ந பிரகாசந்தே மேகைः ஆவ்ருதே நபசி ராத்திரௌ ச ந பிரகாசந்தே யதா சூரியः அஸ்தம் அயதே ததா தாராணி பிரகாசந்தே தானி व्योम्नि हीरावत्
हीरवत् हीरवत् द्योतन्ते नक्षत्राणां राजा चन्द्रः चन्द्रस्य प्रकाशः चन्द्रिका अहं नक्षत्राणि गणयामि किन्तु तानि गणयितुं न पारयामि तानि असङ्ख्यानि वर्तन्ते तत्र अश्विन्यादीनि 27 நட்சத்திராணி பிரதானானி. வெரி குட். மத்த இதை படிக்காதவா 6 பேர் படிச்சிருக்கு. ஸோ படிக்காதவா அடுத்த கிளாஸ்ல படிங்கோ. ஸோ இந்த லெசனுக்கு உண்டான எக்ஸசைஸ் நான் அதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணாமா இல்லை நீங்க ட்ரை பண்ணி பண்றீங்களா? ஏன்னா நடுவில் என்ன ஆச்சுனாக்கா நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா அது என்ன ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம். பாடத்துல என்ன இருக்கோ இப்போ நீங்க படிச்ச பாடத்துல இருந்து சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் அங்க கேட்பா. சரியா? இந்த லட்ரூபங்களை வச்சுன்னு பிரயோகம் பண்ணுங்கோ. அதே மாதிரி துவம் அகம் அப்படிங்கிற சப்தங்களை வச்சுட்டு அதை எழுதுங்கோன்னு கேட்பா. அதுக்கு கீழே வெக்காபுலரிஸ் இருக்கு. அந்த வெக்காபுலரிஸ்க்கு என்ன அர்த்தம்ன்றதையும் கொடுத்துருக்கா. அது நவுனா, இன்டிக்ளபிளா, இல்ல ஃபீமேலா, மேலா அப்படிங்கறது அங்க கிளீனா கொடுத்துருக்கா. அதை நீங்க பண்றீங்களா இல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அபியாசத்தை ட்ரை பண்றோம் சுவாமி. பண்ணுங்க. ஏன்னா 15 பாடம் வாசிட்டோம். ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் அதை அடுத்த நாள் கிளியர் பண்றேன். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? அப்பதான் நமக்கு அபியாசம் ஆகும். நான் அப்படியே பார்த்து எல்லாத்தையுமே எல்லாத்தையும் எக்ஸசைஸும் சேர்த்து நானே பண்ற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அவங்க இதுவே இல்லாம போயிடும். சரியா? அதனால நான் இதனுடைய லெசனுடைய எக்ஸசைஸ குரூப்ல கொடுக்குறேன். இந்த பாடத்தை வச்சுட்டு அதுக்கு உண்டான அந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க பண்ணுங்க. முக்கியமானது என்னன்னு பார்த்தெல்லாம் முதல்லலாம் 5 சொற்கள் 6 சொற்கள் கொடுத்துருந்தா உங்களுக்கே தெரியும். பாருங்க இப்ப பார்த்தெல்லாம் இந்த லெசன்ல 20 சொற்கள் கொடுத்துருக்கா. 20 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கா. அப்ப என்னன்னாக்கா ஒரு லெசன் அந்த பாடங்கள் என்ன ஆகுனாக்கா கவுண்ட் போக 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 நமக்கு நிறைய சொற்களை அவ சேகரிச்சுட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காக அதை கொடுத்துருக்கா. ஸோ அது எழுதினா மாத்திரம் போராது, அந்த சொற்களுக்கு உண்டான அர்த்தங்களையும் நீங்க படுங்க. ஏன்னா பின்னாடி போக போக பெரிய பெரிய கதைலாம் வாசிக்க போறோம். பேராகிராஃப், அதாவது இப்போ பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல ஒரு 4 பேராகிராஃப் இருக்கு குட்டி குட்டியா. ஆனா பின்னாடி ஒரு கதையை கொடுத்து 2-3 பேஜுக்கு அந்த கதையை இந்த சொற்களை பயன்படுத்தி தான் அங்க பண்ணுவா. அதான் இந்த பாலாதர்ஷத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. என்ன பண்ணுவா, பின்னாடி வரக்கூடிய பாடங்களுக்கு என்னென்ன சொற்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து கொடுத்துட்டு வராளோ அந்த சொற்களையே வச்சுட்டு அவ என்ன பண்ணுவா, அழகா நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணி நிறைய கதைகள் கொடுப்பா. அப்ப அதை படிக்கும் பொழுது நமக்கு சரளமா அதனுடைய அர்த்தம் புரியணும் அப்படிங்கிறது அவளுடைய இன்டென்ஷன். அதனால சோ இப்ப நம்ம சோஃபார் எவ்வளவு லெசன் முடிச்சிருக்கோம் இது வரைக்கும் பார்த்தேன்னாக்கா 13 பாடங்களை முடிச்சிருக்கோம். ஸோ இந்த 13 பாடங்களை நம்ம நன்னா தரவா அபியாசம் பண்ண இனி வரும் பாடங்கள் நமக்கு இன்னும் நன்னா புரியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உட்கருத்து. அதனால பாருங்கோ, நான் எக்ஸசைஸ் குரூப்ல போடுறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு அவகாசம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், இருந்தாலும் இதுக்கும் கொஞ்சம் அவகாசம் ஒதுக்கி நீங்க அந்த எக்ஸசைஸ் எனக்கு பண்ணி எடுப்புங்க. அடியேன் தாசன், தன்யவாதா. அடியேன் இந்த யதா ததா கதா அது மீனிங் என்ன சொல்லுங்க? கதானா எப்பொழுது? எப்பொழுது, அதாவது கேள்வியா கேட்கும்போது கதா எப்பொழுது. யதான்றது when then எப்பொழுது, அதேதான், அதே அர்த்தம் தான். அதேதான் கேள்வியா கேட்கும்போது வேற மாதிரி கேட்போம். சரியா? கதா கொஸ்டின் சம்சயமா கேட்கும்போது கதான்றத பிரயோகம் பண்ணணும். யதார்த்ததான எப்பொழுது அப்பொழுது. ஓகே சரி. அப்புறம் அந்த இது கிராமர் இதோ அப்புறமா சொல்லி தரேன் நீங்கல்ல. போன பாடத்துல கிராமர் ஏதோ அப்புறமா அகம் சப்தம் சொன்னேன். அஸ்மத் சப்தம் யுஸ்மத் சப்தம். அஸ்மத் சப்தம் யுஸ்மத் சப்தம். அகம் ஆவாம் வயம் துவம் யுவாம் யூயம், அதுதான் சப்த மஞ்சரியா, சப்த மஞ்சரில இருக்கு. அந்த சப்தங்களா சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன், சொல்லித்தரேன். இப்போ அது படிக்க வேண்டாம், அதை விட்டுட்டு ஒமிட் பண்ணிட்டு மீதி எல்லாம் படிக்கலாம். ஆமா 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 ஆமா. அடியேன் அடியேன் யதான்னா எப்பொழுது. இல்ல யதாங்கிறதுக்கு வெனவர்னு கூட வச்சிருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் சரிம்மா, சரி பண்ணலாம். ಧನ್ಯಾಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ನಮಸ್ಕಾರ ಸ್ವಾಮಿ.